ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 6,06,000 தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை திட்ட தேர்வு பிப்ரவரி 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS பிப்ரவரி 2025. செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்டத்தின் கீழ் படிப்புதவி தொகை 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உதவித்தொகை வழங்க மாணவர்களை தெரிவு செய்யும் பொருட்டு NMMS தேர்வு அனைத்து வட்டார அளவில் பிளாக் லெவலில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 22/2/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்விற்கான வெற்று விண்ணப்பங்களை 31/12/2024 முதல் 24/1/2025 வரை இத்துறையில் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் ஆன்லைன் கட்டணத் தொகை 50 சேர்த்து தாம் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியருடன் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/1/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் www.dge.tn.gov.in இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த எம்டி அப்ளிகேஷன். இந்த பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு 2 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் ஃபார்மேட்லேயே பார்த்துருவோம். ஸோ இங்கே அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 6 தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை திட்ட தேர்வு 2024-25 தேர்வு தேதி 22/2/2025 சனிக்கிழமை. கட்டணம் ₹50 மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில் மேலாண்மை தகவல் முறைமை எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க, உங்கள் பேர், உங்களுடைய ஜெண்டர் எழுதி இங்கே டிக் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. பயிற்று மொழி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. வசிப்பிடம் கொடுத்துருங்க. தேசிய அடையாள அட்டை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கானது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே அதை ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க, ஸோ அது எல்லாமே கொடுத்துருங்க. பெற்றோர் விவரங்கள் கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் இங்கே டிக் பண்ணிங்க. உங்கள் மெயில் ஐடி கைபேசி எண் கொடுத்துருங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சகோதரர்கள் எண்ணிக்கை, சகோதரிகள் எண்ணிக்கை, உடன் பிறந்த சகோதர சகோதரி தேர்வரி நிலை எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. கீழே மாணவரின் கையொப்பம், பெற்றோரின் கையொப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்மை அந்த ₹50 கட்டணத்தோடு சேர்த்து நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியருக்குள்ள ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.